இப்போ கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்து என்ன அறிகுறிகள் இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, கிட்னி டிசீஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, பல பேருக்கு என்ன ஆகும்னா, கால் தொங்க போட்டுருந்தீங்கன்னா கால் வீக்கம் வரலாம், காலையில் எழுந்திருக்கும்போது முகம் வீக்கம் வரலாம். ஆரம்ப கட்டத்தில் அதை தாண்டி பெருசாக ஒன்றும் இருக்காது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் உடம்புல சோர்வு இருக்கும். முன்னாடி வந்து எளிதாக பண்ணக்கூடிய வேலையை இப்போ கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படிங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னேன், கிட்னிலேருந்து எரித்ரோபாய்ட்டின்னு ஒன்று ஹார்மோன் வருது. அதை வச்சு தான் ரத்த சிவப்பு அணுக்கள் ஹீமோக்ளோபின் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீமோக்ளோபின் கம்மியாகிட்டே வரும். அதனாலேயே அதீதமான சோர்வு வரும். அதீதமான ஒரு சோர்வு, எப்போ பார்த்தாலும் படுத்தே இருக்கலாம்னு தோணும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பசியின்மை வந்துடும். டேஸ்ட்டே வேறு மாதிரி தெரியும். அப்புறம் சில பேருக்கு வந்து அடுத்த ஸ்டேஜில் நைட் தூக்கம் வராது, பகல்லாம் தூங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் உடம்புல அரிப்பு இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வாந்தி வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போயிட்டால் மயக்க நிலை வந்துடலாம், ஃபிட்ஸ் வந்துடலாம், கோமா ஸ்டேஜ் கூட போயிடலாம். ஆனால் இதெல்லாம் சொன்னால் கூட இது எதுவுமே இல்லாமலே கூட கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கலாம். ஒரு 10லேருந்து 20% பேருக்கு காலில் வீக்கமோ முகத்தில் வீக்கமோ யூரின் அளவு குறையிறதோ எதுவுமே இல்லாமலே கூட கிட்னி டேமேஜ் போயிட்டே இருக்கும். இது முக்கியமாக கிரானிக் கிட்னி டிசீஸ் ஆஃப் அன்னோன் ஈட்டியாலஜியில் பல பேருக்கு இப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த கிட்னியிலே எந்த பாகத்தில் முக்கியமான பாதிப்பு இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த சிம்டம்ஸும் வேறுபடும். ரத்தத்தில் சீரம் கிரியாட்டின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட 1 மில்லிகிராம் தான் இருக்கணும். 10 மில்லிகிராம் வரைக்கும் எந்த சிம்டமே இல்லாமல் இருக்கவங்க இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு விஷயத்தை அவங்களால வந்து ஜீரணித்து கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க நம்பவே மாட்டாங்க, ஏன்னா யூரின் வருதே. அதனால் நான் எதுக்காக திரும்ப திரும்ப இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன், வலியுறுத்தி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு யூரின் வந்து இயல்பான அளவுக்கு இருக்குது அப்படின்னாலே நம்ம கிட்னி நல்லா இருக்குன்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. சரி, அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தயவு செய்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது, அட்லீஸ்ட் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம்ம கிட்னி எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக யாரெல்லாம் பண்ணிக்கணும்? ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்குது, நீரிழிவு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சவங்க, ஏற்கனவே ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, குடும்பத்தில் வேறு யாருக்காவது கூட பிறந்தவர்களுக்கு கிட்னி வியாதி இருக்கிறவங்க, கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க, அடிக்கடி சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கிறவங்க, அடிக்கடி சிறுநீர் பாதையில் தொற்று யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்தவங்க, ஆர் காரணம் தெரியாமல் சிறுநீரில் ஒரு ரத்த போகிறது, ஆர் சிறுநீர் கழித்த பிறகு ரொம்ப நுரையாக இருக்கிறது, ஃப்ளஷ் பண்ணால் அப்படியே சோப் பபிள் மாதிரி இருக்கிறது, அது எதனோட வெளிப்பாடுனா புரோட்டீன் வெளியே வருதுன்ற வெளிப்பாடு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் காரணம் இருக்கிறவங்க முக்கியமாக பார்த்துக்கணும். இதையும் தாண்டி இது எதுவுமே இல்லாதவங்களுக்கு கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வயது இருக்கும்போதே ஆண்டுக்கு ஒரு முறை சிறுநீரகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறது நல்லது. என்ன டெஸ்ட் பண்ணிக்கணும்? சிறுநீரகம் பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரத்த அழுத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஒன்று. யூரின் டெஸ்ட்டில் டிப்ஸ்டிக்னு உடனே ஆன் த ஸ்பாட்டே உங்களுக்கு பார்த்து சொல்லிடுவாங்க, புரதம் இருக்கா இல்லையா. ஸோ அதில் பாசிட்டிவ் வந்துச்சுனாலே திரும்ப பார்க்கணும். ஸோ யூரினில் ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கா, ஆர் யூரினில் ரத்த சிகப்பணுக்கள் இருக்கான்னு பார்க்குறது. யூரினில் இந்த 2 டெஸ்ட். அதுக்கப்புறம் ரத்தத்தில் ஒரே ஒரு டெஸ்ட்டு சீரம் கிரியாட்டினின். இவ்வளோ தாங்க, இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் ரத்தத்தில் வந்து சுகர் பார்த்துக்க போகிறீங்க, பிபி பார்க்கணும், ரத்தத்தில் சுகர் பார்க்கணும், கிரியாட்டினின் பார்க்கணும், யூரினில் ப்ரோட்டீன் இருக்கான்னு பார்க்கணும். இது ஒன்றும் செலவே ஆகாது. இது டைம் கன்சியூமிங்கும் கிடையாது. இதுக்காக நேரமும் ரொம்ப செலவு பண்ண தேவையில்லை. ஆனால் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணணும், கண்டிப்பாக பண்ணிக்கணும். கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்றது டயக்னோசிஸ் ரொம்ப முக்கியம். இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தவிர்த்து இந்த CKD-U ஒரு புறம் இருந்தால் கூட அது தனி சாப்டரை தனியாக நிறைய விஷயங்கள் அதை பற்றி அனலைஸ் பண்ணணும். நான் சொன்ன இந்த சுகர் அண்ட் பிபி முக்கியமாக இந்த காரணங்கள் வந்து வாழ்வியல் சம்பந்தமான வியாதிகள், லைஃப் ஸ்டைல் டிசீஸ். இது 2 வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எதனால் வந்தது அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் டிசீஸ். நமக்கு தேவைக்கு அதிகமாக கலோரிகளை நாம் உட்கொள்கிறோம். ஒபிசிட்டி ஆர் ஓவர் வெயிட் என்று சொல்லக்கூடிய உடல் பருமன் அதிகமாகிடுது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, யாரும் நடக்கிறதில்ல, எல்லோரும் வாகனங்களை யூஸ் பண்ணுறோம். அதையும் தாண்டி எல்லோரும் ஒரு மன இறுக்கம், ஒரு ரிலாக்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம கையில் இருக்குது. நம்ம கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வரணும் ஒன்று. அதே மாதிரி உணவு முறையிலையும் ஏகப்பட்ட மாறுதல்கள் கடந்த 20-30 ஆண்டுகளில் நடந்துடுச்சு. ஒவ்வொரு ஆண்டுமே சராசரியாக ஒரு மனிதன் உட்கொள்ளும் உப்பின் அளவு அதிகமாகிட்டே போகுது. உலக சுகாதார நிறுவனம் WHO வந்து ஒரு ஹெல்த்தி டயட்டில் வந்து ஒரு நாளைக்கு 5 கிராம் தான் உப்பு இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்றோம் உப்பு.
ஒரு மனிதன் நல்லபடியாக வாழணும், நீண்ட ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னா சிறு பிராயத்திலிருந்தே, சிறு குழந்தை பருவத்திலிருந்தே நாம் சாப்பிடும் உணவில் சோடியம் கம்மியாக இருக்கணும், பொட்டாசியம் அதிகமாக இருக்கணும். சோடியம்ன்றது உப்பு, சோடியம் குளோரைடுனா முக்கியமாக தான் சோடியம் அதிகமாக இருக்கக்கூடாது, பொட்டாசியம் குறைவாக இருக்கக்கூடாது. பொட்டாசியம் எதில் இருக்குது? பழங்களில் இருக்குது, காய்கறிகள் இருக்குது. சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு நாளும் குழந்தைக்கு ஒரு பழமாவது கொடுக்கணும், ஒரு காய்கறி கண்டிப்பாக கொடுத்தாகணும். சிறு வயதிலிருந்தே சால்ட் கம்மியாக பண்ணுற ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். உடல் பருமனுக்கும் கிட்னிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் பருமன் அதிகமாகிறதுனால உங்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், ஹை பிபி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதையும் தாண்டி இது ரெண்டுமே இல்லாமலே கூட அதீதமான உடல் பருமனால் கிட்னி டைரெக்டாக பாதிக்கப்படலாம். ஒபிசிட்டி ரிலேட்டட் கிளாமருலோபதி அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது. அதை விட அதீதமான ஒரு உடல் பருமன், முக்கியமாக வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு, நைட்டில் வந்து படுக்கவே முடியாது அவங்களால, அதீதமான கொரட்டை வரும். அந்த கொரட்டை சத்தத்திலே பார்த்தீங்கன்னா திடீர்னு மூச்சு நின்று போகும், எழுந்து உட்காந்துப்பாங்க. அது ரொம்ப ஒரு கொஞ்சம் ஆபத்தான கட்டம். அதெல்லாம் உடனே பார்க்கணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, உடல் பருமன் அப்படின்றது இட்ஸ் அ கில்லர். இது ஒரு உயிர்கொல்லி. அதீதமான உடல் பருமன் உயிர்கொல்லி. அதனால் ஒரு நாளைக்கு 45 நிமிடங்களாவது, ஒரு வாரத்தில் 5 நாட்களாவது நடைப்பயிற்சி செஞ்சே ஆகணும். அதையும் தாண்டி சிறு வயதிலிருந்தே தேவையான அளவு தண்ணீர் அருந்தும் பழக்கத்தை கொண்டு வரணும். ஒரு ஆவரேஜ் அடல்ட்டுக்கு வந்து 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி தேவைப்படலாம். இந்த மாதிரி மே மாத கடுமையான வெயிலில் இன்னும் அதிகமாக தேவைப்படலாம். தண்ணீர் அருந்துதல் சிறு வயதிலிருந்தே ஒரு பழக்கமாக வரணும். சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சிறு வயதிலிருந்தே தேவையான அளவு நீர் உட்கொள்வதை கட்டாயமாக்க வேண்டும். சரி விகித உணவு, சில பேர் வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன் டயட் சாப்பிட்றேன், என்ன கேலரி கார்போஹைட்ரேட்டை சாப்பிட மாட்டேன், மாவுச்சத்தை சாப்பிட மாட்டேன்றதால் கரெக்டாக வராது. சரி விகித உணவு அப்படின்னா என்ன? எவ்வளோ தேவை, ப்ரோட்டீன் எவ்வளோ தேவை, கார்போஹைட்ரேட் எவ்வளோ தேவை, மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, வைட்டமின், மினரல் எல்லாம் சேர்ந்து தான் சரி விகித உணவு. அது ஆரம்பத்திலிருந்தே இருக்கணும். அடுத்தது மிக முக்கியமானது ஸ்மோக்கிங். புகைப்பிடித்தல் நுரையீரல் இருதயத்துக்கு மட்டுமில்லை, கிட்னிக்கும் ஆபத்தான விஷயம். ஆல்கஹால் அதிகமாக உட்கொள்வதனால கிட்னி டைரெக்டாகவும் பாதிக்கப்படலாம், இன்டைரக்டாக பேங்க்ரியாஸ் மூலமாகவும், அக்யூட் பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு கணைய அழற்சி வந்து அதனாலேயும் கிட்னி பாதிப்பு வருது. அதனால் ஆல்கஹாலும் ப்ராப்ளம். வலி நிவாரண மாத்திரைகள், பெயின் கில்லர் டேப்லெட்ஸ். இப்போ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, சிவியர் பெயின் இருக்குன்னா ஒரு டாக்டரை பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட கால அளவைக்கு அந்த வலி நிவாரண மாத்திரைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த அதே மருந்து சீட்டை ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு வருஷக்கணக்காக வலி நிவாரண மாத்திரைகள் சாப்பிட்ற பழக்கத்தை பார்க்குறோம். அது கிட்னியை பாதிச்சிடும். அதையும் தாண்டி இப்போ சமீப காலத்தில் இந்த அசிடிட்டிக்காக சாப்பிட்ற ஒமேப்ரசோல் அண்ட் பேண்டப்ரசோல் அப்படின்ற சில மருந்துகள் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. பல பேர் பல வருடங்களாக சாப்பிட்றாங்க. சமீபத்திய ஆராய்ச்சி இந்த குரூப் ஆஃப் மெடிசன்ஸும் கிட்னியை பாதிக்கக்கூடும் அப்படின்றது தான் தகவல். இந்த இடத்துல தமிழக அரசின் மிக உன்னதமான ஒரு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற திட்டத்தை, அதனுடைய ரோல், இந்த என்ன பங்கு இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இந்த திட்டம் ஏன் ஆலோசித்தாங்க, அரசாங்கத்தில் ஏன் பண்ணினாங்கன்னு கேட்டால், ஆய்வுகளின் பிரகாரம் இத்தனை பேருக்கு ஹை பிபி இருக்குது, இத்தனை பேருக்கு சுகர் இருக்குது. ஆனால் அத்தனை பேரும் மருந்து மாத்திரைகளை தவறாமல் உட்கொள்கிறார்களா அப்படின்னு பார்த்தபோது ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது தெரிஞ்சுது. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க பார்த்தா பெரிய இடைவெளி இருந்தது. இது அவங்க வந்து மருத்துவமனைக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு மாத்திரைகளை வாங்க முடியாமல் இருக்கிறதுனால தான் சாப்பிடலை அப்படின்ற ஒரு தகவல் மாதிரி இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக அவங்க வீடுகளுக்கே சென்று இந்த பிபிக்காகவும் சுகருக்காகவும் மருந்துகள் கொடுக்கறது. இது வந்து ஏன் இது உன்னதமான திட்டம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கே வந்து மருந்து வரும்போது கண்டிப்பாக அது அவங்க விடாமல் அட்ஹரண்ட்டாக, கண்டிப்பாக காம்ப்ளைண்ட்டாக சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதன் மூலமாக இது ரெண்டு கட்டுக்குள்ளே வந்ததுன்னா, நான் சொன்ன இந்த இருதய நோய், ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய பக்கவாதம், சிறுநீரக செயலிழப்பு இதெல்லாம் வராது நல்லா கட்டுப்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது.